சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். ஆனால் அந்த சிவன் கோவிலின் சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து அட்டகாசம் செய்யும் ஒரு கும்பலை சிவன் தண்டிக்கும் நாள் என்னானோ. திருப்பராய்த்துறை சிவன் கோவிலில் அத்துமீறல், நூற்றுக்கால் மண்டபத்தின் பூட்டை உடைத்து பள்ளி நிர்வாகம் அட்டூழியம். திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை சிவன் கோவிலில் ஆகம விதிகளுக்கு முரணாக செயல்பட்டு வந்த தனியார் நர்சரி பள்ளி நிர்வாகத்தினர் கோவிலின் நூற்றுக்கால் மண்டபக் கதவின் பூட்டை உடைத்து அத்துமீறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? இன்று காலை சுமார் 9:30 மணி அளவில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் எவ்வித அச்சமுமின்றி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜலிங்கம் மற்றும் ஆசிரியர் செல்வராஜ் கூலிப்படையின் உதவியுடன் பயங்கர ஆயுதங்களுடன் பள்ளிக்கு வந்து பச்சிலம் சிறார்கள் பள்ளி குழந்தைகள் முன்னிலையில் கோவிலின் நூற்றுக்கால் மண்டபக் கதவை உடைத்துள்ளனர். இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. சர்ச்சையின் பின்னணி: 1000 ஆண்டு பழமையான கோவிலுக்கு சொந்தமான நூற்றுக்கால் மண்டபத்தில் அனுமதியின்றி நர்சரி பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. சுவாமி மற்றும் அம்மன் புறப்பாட்டின் போது இங்கு வந்து எழுந்தருவார்கள். முன்னாள் செயல் அலுவலர் ராகினி இந்த இடத்தை மீட்டு கோவிலின் வசம் கொண்டு வந்திருந்தார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கடந்த 6ஆம் தேதி களப்பணி மேற்கொண்ட போது இந்த இடத்தை மீண்டும் கோவில் கட்டுப்பாட்டில் கொண்டு வர உத்தரவிட்டிருந்தார். இதன் பெயரில் புதிய செயல் அலுவலர் பிரபாகரன் பள்ளியை ஏற்கனவே இருந்த இடத்திற்கு மாற்ற உத்தரவிட்டு நூற்றுக்கால் மண்டபம் பாதுகாப்பற்று உள்ளதால் திருப்பணி செய்வதற்காகவும் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த இடத்தை பூட்டி கோவில் பயன்பாட்டிற்காக நெல் உலர்த்தி மாற்றியிருந்தார். இந்த நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த ராமகிருஷ்ண தபோவனத்துடன் தொடர்புடைய போலி சாமியார்களின் தூண்டுதலின் பேரில் இந்த அத்துமீறல் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது கோயில் செயல் அலுவலர் பிரபாகரன் அங்கு இல்லாதது அதிர்ஷ்டவசமானது எனவும் அவர் இருந்திருந்தால் அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. தபோவன வளாகத்தில் பயங்கரமான ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்கிரமிப்பு மற்றும் வரி பாக்கி: தபோவனம் சுமார் 60 ஏக்கர் காடு மற்றும் 25 ஏக்கர் காவிரி ஆற்றுப்பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் கோவிலுக்கு சேர வேண்டிய வாடகை பாக்கி 15 கோடிக்கும் மேல் உள்ளதாகவும் போலி ஆவணங்கள் மூலமாக 5000 கோடி ரூபாய்க்கு மேல் கோவில் சொத்துக்களை கையகப்படுத்தியுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் கோரிக்கை: அமைதி பூங்காவான தமிழகத்தில் சாமியார் என்ற போர்வையில் கூலிப்படையை சேர்த்து கொண்டு கோவில் சொத்துக்களை கைப்பற்றும் இந்த அராஜக செயலை தடுத்து நிறுத்த வேண்டும். அறநிலையத்துறை உடனடியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தொடர்புடைய நபர்கள் மற்றும் கூலிப்படையினர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கோவிலின் சொத்துக்களை மீட்டெடுக்க போராடும் சமூக ஆர்வலர்களை மிரட்டுவதற்காக வட மாநிலங்களிலிருந்து கூலிப்படையினர் இறக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகாரை விசாரித்து தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். மேலும் தபோவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சிவன் கோவில் சொத்துக்கள் அனைத்தையும் உடனடியாக பறிமுதல் செய்து தபோவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்களின் கோரிக்கையும் ஆகும்.